வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் 70 வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்ட வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா, எந்த கூட்டணி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புலாம் வேகமாக நடந்துட்டுருக்கு. பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டுருக்கு. நாமளும் பல தொகுதிகளில் அங்கே இருக்கிற சில நண்பர்களை தொடர்பு கொண்டு அவங்களோட நிலவரத்தை அதாவது ஓரளவுக்கு அணிக்கக்கூடிய நண்பர்களை தொடர்பு கொண்டு இந்த கள நிலவரங்களுக்கு இருக்கும்போது சில தகவலாம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சில விஷயங்களில் பேனாக்காரன் சார்பில் நம்ம தொகுத்திருக்கோம். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறது தேர்தல் முடிவுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம தொகுத்திற்கு வச்ச முடிவுகளை உங்களோட பார்வைக்கு கொண்டு வரோம். இதை பாருங்கள். இது பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் அது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை முடிகிற நேரத்தில் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை வச்சு ஒப்பிட்டு நம்ம அரசியல் பொருளை பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேட்டிங் படி யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் முந்துங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலில் அதிமுக கூட்டணி பார்க்கலாம். அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அதிமுக 34 தொகுதியிலும் தேமுதிக 5 தொகுதியிலும் போட்டிட்டாங்க. இதில் தேமுதிக போட்டியிட்ட விருதுநகர், டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிட்ட புதிதளம் போட்டியிட்ட தென்காசி, அதிமுக நேரடியாக போட்ட வடசென்னை ஆகிய 3 தொகுதியில் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நமக்கு கணிப்பில் தெரிய வந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியை பார்க்கலாம். பாஜக கூட்டணியில் பாஜக நெல்லை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் ஆகிய 3 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாமக போட்டியிடும் தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாமக பார்த்தீங்கன்னா தருமபுரி, கடலூர் தொகுதியில் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமமுக பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் தொகுதியில் போட்டிட்டாங்க. இதில் தேனி தொகுதியில் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே டிடிவி தினகரன் போட்டிட்டார். அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருத்து கணிப்பில் தகவல் வெளியாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுவது வேலூர், மத்திய சென்னை, ராமநாதபுரம் இந்த 3 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா இழுபறி தொகுதியாக பார்க்கப்படுது. வெற்றி வாய்ப்பு யாருக்கு வேணால் போகலாங்க மாதிரி தான் இந்த 3 தொகுதியும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் திமுக கூட்டணி 27 இடங்களிலும், பாஜக கூட்டணி 6 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 3 இடங்களிலும், 3 இடங்களில் இழுபறியும் நீடிக்கிறது என்பதுதான் நம் கணிப்பில் தெரிய வந்திருக்கு. நம்மளுடைய ரேட்டிங் படி திமுக கூட்டணி 27 தொகுதியில் வர மாதிரி போட்டிருக்கோம். 3 தொகுதியில் இழுபறி போட்டிருக்கோம். 6 தொகுதியில் பாஜக போட்டிருக்கோம். அதிமுக கூட்டணி 3 தொகுதி போட்டிருக்கோம். இது எப்படிங்கிறது நம்ம பேனாக்காரனில் கேட்ட வகையில் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற நண்பர்களை தொடர்பு கொண்டு ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் அவங்க சொல்லி தகவல் அடிப்படையில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் பேனாக்காரன்.